மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் ரூபாய் 525.75 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 4260 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளையும், சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் பெரம்பூரில் ரூபாய் 1.43 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட குளிரூட்டப்பட்ட பேருந்து நிறுத்தத்தை திறந்து வைத்தமைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், மரியாதைக்குரிய தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், அரசு முதன்மை செயலாளர் அவர்களுக்கும், சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் உறுப்பினர் மற்றும் செயலர் அவர்களுக்கும், காணொலி வாயிலாக திருவள்ளூர் மாவட்டம் பூச்சி அத்திப்பேடு திட்ட பகுதியிலிருந்து பங்கேற்றவர்களுக்கும், அனைத்து மாவட்ட பயனாளிகளுக்கும் துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தஞ்சாவூர் அரசு இது பண்ணிட்டாங்க. இருந்தாலும் கோவை மாவட்டம் சார்பாக நம்ம இனிமேல் கடுமையான நடவடிக்கையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இதுல போட்டு வெளியே இருக்காங்க. கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரை ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதனால நான் எங்களுக்கு எல்லாருமே கைது அரஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆர்ப்பாட்டம் வெற்றி அடைஞ்சது. எல்லாரும் நம்ம ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்ப்பாட்டத்தை முடிவு வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயம் இருக்கிறவங்க எதுக்கு பேசணும்? அதனால நம்மளுடைய ஆர்ப்பாட்டம் வெற்றி அடைஞ்சது. எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போங்க. அவங்கவுங்க பத்திரமா வீட்டுக்கு போயிட்டாங்க. அனைவருக்கும் நன்றி. மூணாவது வாட்டி சொல்றேன். இது பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சும்மா இது பண்ணிட்டு பின்னாடி வான்னு சொல்லியாச்சு. திருப்பி நான் காலில் வந்து சொல்லுவாங்களா? ஒழுங்கா சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி, தமிழக நிரந்தர முதலமைச்சர் அண்ணன் சி. அதைத்தான் நான் அப்படியே சொன்னேன்.
பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எஸ் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேச்சை கண்டித்து நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அத்துணை பேரையும் வரவேற்கின்றோம். கண்டன கோஷங்களை எழுப்புவோம். எட்டு திக்கும் ஒலிக்க வேண்டும் இந்த கண்டன ஓசை. மக்களின் உள்ளங்களையும் இல்லங்களையும் வென்ற நம் தலைவரை கண்டித்து கண்டன கோஷத்தை எழுப்பியிருக்கும் அந்த கண்டனவாதிக்கான இது கோஷம். இது ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். ஆபாச பேச்சை கண்டிக்கின்றோம். பெண்களை இழிவுபடுத்தும், பெண்களை இழிவுபடுத்தும் பேச்சை நிறுத்து, பேச்சை நிறுத்து. மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். ஆபாசம் பேசுவோரே மன்னிப்பு கேள். பெண்களை மதிக்காத அரசியல் எடுபடாது, எடுபடாது. கடும் கண்டனம், கடும் கண்டனம். விரிவான பேச்சுக்கு கடும் கண்டனம். ஏற்க மாட்டோம், ஏற்க மாட்டோம். அநாகரிக பேச்சை ஏற்க மாட்டோம். வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. ஆபாச பேச்சு அரசியலுக்கு நீ வெட்கக்கேடு. மரியாதை வேண்டும், மரியாதை வேண்டும். பெண்களுக்கு மரியாதை வேண்டும். நிறுத்து, நிறுத்து. ஆபாச பேச்சை நிறுத்து. நிறுத்து, நிறுத்து. ஆபாச பேச்சை நிறுத்து. நிறுத்து, நிறுத்து. ஆபாச பேச்சை நிறுத்து. கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். ஆபாச பேச்சை கண்டிக்கின்றோம். அன்பார்ந்த உடன்பிறப்புகளே, உங்களிடையே சில வார்த்தைகள். திருக்குறள் ஈன பழிவு கொள்ளிடம் தன் மகனை சான்றோர் எனக் கேட்ட தாய். எங்கள் மகன் சான்றோர்